வெல்கம் டு எம்கேடி என்பிஎஸ்சி ஸ்டடி சென்டர். நம்மளோட யூடியூப் சேனலில் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் சீரிஸ் பார்த்துருந்தோம். இன்றைக்கி வந்து December 18 to 20 கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் கரண்ட் அஃபேர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தலாம். வித்யாசக்தி காசியை சேர்ந்த மாணவர்களுக்கு கணிதம் அறிவியல் பாடங்களில் உதவ சென்னை ஐஐடி தொடங்கியுள்ள திட்டம். ஸோ இந்த வித்யாசக்தி யார் ஆரம்பித்தாங்க அப்படின்னா சென்னை ஐஐடியில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா காசியை சேர்ந்த மாணவர்களுக்கு இவங்களுக்கு வந்து கணிதம் மற்றும் அறிவியல் இந்த ரெண்டு பாடங்களில் வந்து உதவுறதுக்காக இது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த திட்டம் வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா காசி தமிழ் சங்கமம் வந்து இப்போ 2வது வருஷம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஸோ இது வந்து எப்போ அப்படின்னா December 17 30 இந்த தேதிகளுக்கு வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ அங்கே வந்து இந்த திட்டத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது சென்னை ஐஐடி வந்து தொடங்கியிருக்கு இந்த திட்டத்தை. இந்த திட்டம் பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வித்யாசக்தி. ஸோ வித்யா அப்படின்னா கல்வி அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இது எந்த மாணவர்களுக்காக இது பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா காசியை சேர்ந்த மாணவர்களுக்கு, அதுவும் கணிதம் மற்றும் அறிவியல் பாடங்களுக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஸோ அடுத்து 2வது பார்த்தோம் அப்படின்னா பாஷினி ஏஐ. இது வந்து காசி தமிழ் சங்கமத்தில் பிரதமர் இந்தி உரையின் தமிழ் மொழிபெயர்ப்புக்கு பயன்படுத்திய ஏஐ தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இப்போ நிறைய ஃபீல்ட்ஸில் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா இந்த காசி தமிழ் சங்கமம் இருக்கு இல்லையா, அதில் வந்து பிரதமர் பேசுனதை அதை வந்து ஹிந்திலேருந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண டெக்னாலஜி தான். அது பேர் என்ன அப்படின்னா பாஷினி ஏஐ. அடுத்து நம்ம 3வது பார்த்தோம் அப்படின்னா முற்கால பாண்டியர் காலத்து யோக வீரபத்ர சிற்பம் திருசுழி அருகே கண்டெடுப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஸோ நம்ம வந்து ஒரு சிலை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அது எந்த காலத்துக்குரியது, அது எங்கே கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். இந்த யோக வீரபத்ரர் சிலை வந்து முற்கால பாண்டியர் காலத்தோடது. இது வந்து எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா திருசுழி பக்கத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து நம்ம 4வது பார்த்தோம் அப்படின்னா சமர். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்டானது. இந்த சம்மர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்னு பார்த்துடலாம். வான் பாதுகாப்பு ஏவுகணை சோதனை வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இந்த சம்மரை வந்து இப்போ வந்து லான்ச் பண்ணி அதை வந்து சோதனை பண்ணியிருக்காங்க. அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எதில் லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அஸ்ட்ராசக்தி 2023, அதாவது ஒரு எக்ஸசைஸ் வந்து நடந்திருக்கு. அந்த எக்ஸசைஸில் தான் வந்து இதை வந்து சோதனை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். அது அஸ்ட்ராசக்தி 2023 பயிற்சியின் போது சோதனை செய்யப்பட்டது அப்படின்னு பார்த்தலாம். ஸோ இந்த சம்மர் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ முன்னாடிலாம் நம்ம பார்க்கும்போது ஒரு ஏவுகணை லான்ச் பண்ணாங்க அப்படின்னா அது ஒரு டார்கெட்டை தான் வந்து போய் அட்டாக் பண்ணும். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா நம்ம பார்த்தோம் அப்படின்னா 4 டார்கெட்டை ஒரே டைமில் போய் அட்டாக் பண்ணுற மாதிரி இதை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ உலகத்துலேயே வந்து நம்ம வேர்ல்டுலேயே ஃபஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறது வந்து நம்ம இந்தியா தான். ஸோ அது பார்த்தோம் அப்படின்னா அட் அ டைமில் 4 டார்கெட்ஸை போய் ரீச் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஸோ அடுத்து வந்து 5வது என்ன அப்படின்னா ஸ்வர்வேத மகாமந்திர். இது வந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தின் உலகின் மிகப்பெரிய தியான மண்டபம். ஸோ ஸ்வர்வேத மகாமந்திர்னா என்னன்னு பார்த்துடலாம். இது எங்கே இருக்குது அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. இதுதான் வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய தியான மண்டபமாக இருக்குது. ஸோ இதை வந்து பிரதமர் வந்து இப்போ ரீசெண்டாக ஓப்பன் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். அடுத்து 6வது பார்த்தோம் அப்படின்னா நாட்டிலேயே முதல் முறையாக கைரோகாப்டர் மூலம் இமாலயா வான் சுற்றுலா உத்தரகாண்ட் அரசு அறிமுகப்படுத்தியது. ஸோ இந்த கைரோகாப்டர் வந்து ஃபஸ்ட்டு டூரிசமில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்னா உத்தரகாண்ட் மாநிலம் தான். அதாவது நம்ம மேலேருந்து இந்த ஹிமாலயாஸோட அழகை வந்து ரசிக்கிற விதமாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம 7வது பார்த்தோம் அப்படின்னா ஃபைலிங், நீதிமன்றங்களில் இணையதள வாயிலாக வழக்கு தாக்கல் செய்யும் முறை. ஸோ இது வந்து என்னென்னா இந்த ஃபைலிங் எந்த ஃபீல்டில் சேர்ந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நீதிமன்றத்துறையை சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இதில் வந்து என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணணும், வழக்கு தாக்கல் பண்ணணும் அப்படின்னா நேரடியாக போய் பண்ணணும். ஆனால் இது வந்து ஃபைலிங்னா என்ன அப்படின்னா வெப்சைட் மூலயமா பண்ணிக்கலாம் ஆன்லைனில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் அதில் நிறைய ஃப்ளாஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த முறையை வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து என்ன அப்படின்னா நிறைய வந்து இப்போ இருக்கிற ஜட்ஜஸ்ஸு மற்றும் அந்த அட்வொகேட்ஸ்லாம் இருக்காங்களே அவங்களுக்கு வந்து சரியான முறையில் வந்து பயிற்சி கொடுக்கல, அப்புறம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் இல்லை அப்படின்ற நிறைய பல காரணங்கள்னால இந்த முறையை வந்து ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம 8வது பார்த்தோம் அப்படின்னா SOIC.in அப்படின்றவங்க வந்து ஒரு நிறுவனம். இவங்க வந்து ஒரு லிஸ்ட்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்துடலாம். ஜிடிபி பங்களிப்பு அடிப்படையில் இந்திய மாநிலங்களின் பட்டியலை வந்து இவங்க வந்து பட்டியலிட்டிருக்காங்க. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா மகாராஷ்டிரா 15.7% வந்து முதலிடம் இருக்குது. 2வது வந்து உத்தரப்பிரதேசம் 9.2%, 3வது வந்து தமிழ்நாடு 9.1%. ஸோ முன்னாடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு வந்து 2வது இடத்துல இருந்துச்சு, அதாவது ஜிடிபியில்.
கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, இப்போ உத்தரப்பிரதேசம் வந்து 5வது இடத்துலேருந்து இது வந்து 2வது இடத்துல வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்டில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம 9வது பார்த்தோம் அப்படின்னா, மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் ரூபாய் 6000 நிவாரணத் தொகை வழங்கும் திட்டம் தொடங்கி வைத்தார். ஸோ இப்போ மிக்ஜாம் புயல் வந்து நம்ம சென்னையில் மற்ற இடத்துல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த மக்களுக்கு நிவாரணம் தொகையை 6000 கொடுக்கறத வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து தொடங்கி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் மைக்ரன்ஸ் டே என்னைக்கு அப்படின்னா டிசம்பர் 18. ஸோ மைக்ரன்ஸ் அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு, அதாவது ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு, ஒரு மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலத்துக்கு, இந்த மாதிரி போகிறவங்க தான் மைக்ரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் மைக்ரன்ஸ் டே என்னைக்கு அப்படின்னா டிசம்பர் 18. ஸோ இந்த மாதிரி போகிறவங்க வந்து அங்கே அவங்களுக்கு ஏற்படுற பாதிப்புகள், அப்புறம் வந்து அவங்களுடைய நிறை குறைகள் அதெல்லாம் பற்றி விழிப்புணர்வு தர்றதுக்கு தான் இந்த நாள் வந்து அனுசரிக்கிறாங்க. ஸோ அடுத்து 11வது பார்த்தோம் அப்படின்னா, மக்களுடன் முதல்வர் திட்டம். இது வந்து அரசின் சேவைகள் பொதுமக்களை விரைவாகவும் எளிதாகவும் சென்று சேர்ந்திடும் திட்டம். ஸோ நம்ம வந்து கவர்மெண்ட் வந்து ஏதாவது ஒரு திட்டம் போட்டாங்க அப்படின்னா அது வந்து கரெக்டான அந்த பீப்புள் போய் ரீச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு தான் இந்த திட்டம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தோட பேர் என்ன அப்படின்னா, மக்களுடன் முதல்வர் திட்டம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் டிசம்பர் 18 to 20 கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ ரீகாப் பார்த்தலாம். வித்யாசக்தி காசியை சேர்ந்த மாணவர்களுக்கு கணிதம் அறிவியல் பாடங்களில் உதவ சென்னை IIT தொடங்கியுள்ள திட்டம். 2வது பார்த்தோம் அப்படின்னா, பாஷினி AI காசி தமிழ் சங்கமத்தில் பிரதமர் இந்தி உரையின் தமிழ் மொழிபெயர்ப்புக்கு பயன்படுத்திய AI தொழில்நுட்பம். 3வது பார்த்தோம் அப்படின்னா, முற்கால பாண்டியர் காலத்து யோக வீரபத்ரர் சிற்பம் திருச்சுழி அருகே கண்டெடுப்பு. 4வது சமர் வான் பாதுகாப்பு ஏவுகணை சோதனை வெற்றி. அஸ்ட்ரோ சக்தி 2023 பயிற்சியின் போது சோதனை செய்யப்பட்டது. அடுத்து 5வது பார்த்தோம் அப்படின்னா, ஸ்வர்வேத மகாமந்திர் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் உலகின் மிகப்பெரிய தியான மண்டபம். 6வது நாட்டிலேயே முதன் முறையாக கைரோகாப்டர் மூலம் இமாலய வான் சுற்றுலா உத்தரகாண்ட் அரசு அறிமுகப்படுத்தியது. 7வது பார்த்தோம் அப்படின்னா, ஃபைலிங் நீதிமன்றங்களில் இணையதள வழியாக வழக்கு தாக்கல் செய்யும் முறை. 8வது SOIC.in GDP பங்களிப்பு அடிப்படையில் இந்திய மாநிலங்களை பட்டியலிட்டுள்ளது. இதில் முதலிடம் மகாராஷ்டிரா 15.7%, 2வது உத்தரப்பிரதேசம் 9.2%, 3வது தமிழ்நாடு 9.1%. அடுத்து 9வது பார்த்தோம் அப்படின்னா, மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் ரூபாய் 6000 நிவாரணத் தொகை வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார். 10வதுனா இன்டர்நேஷ்னல் மைக்ரன்ஸ் டே என்னைக்கு அப்படின்னா டிசம்பர் 18. அடுத்து 11வது மக்களுடன் முதல்வர் திட்டம் அரசின் சேவைகள் பொதுமக்களை விரைவாகவும் எளிதாகவும் சென்று சேர்த்திடும் திட்டம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.